ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? மேட்ச் எல்லாம் பாத்தீங்களா? அப்படி ஃபர்ஸ்ட் டே ஜோஷ் எப்படி இருக்கு? ஜோஷ் நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு 25 மினிட்ஸ்க்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு. என்னால நம்பவே முடியல. என்னால ஏன் நம்ப முடியலன்னா, நம்ம மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாம் பூரா ஆப்போசிஷன் பெனல்டி பாக்ஸ்ல இருக்கானுங்க. டேய் இத நான் பார்த்ததே இல்லையேடா அப்படின்னு இருந்துச்சு. அதனால பயங்கரமான ஜோஷா இருந்துச்சு. பட் ரொம்ப கூடிய சீக்கிரம் நான் ரொம்ப ஜோஷ் எதிர்பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கடைசியில முடிக்கும் போது பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. ஐயோ ஒரு பாயிண்ட் வேணும்டா, டே ஒரு பாயிண்ட் கண்டிப்பா வேணும்டா அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் ஓவரால் in my opinion, good game. I won't criticize. I can criticize certain players today, but overall நான் என்ன யோசிச்சனோ, நம்ம ரெண்டு பேரும் என்ன ப்ரிவியூல சொன்னோமோ, pretty much அதான் நடந்துச்சு. So I am not really concerned about what went on today. ஆமா, இல்ல அதான் நான் ப்ரீவியூல சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து we have to start very fast. வந்து நம்ம we can't let Chelsea own that first 15 minutes அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளும் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 25 to 35 மினிட்ஸ்னே வச்சுப்போமே, பயங்கரமா இருந்துச்சு. லைக் இது நம்ம ஹோம் கேம் மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து ஐ தாட் செல்சி மேட் அ ஃபியூ சேஞ்சஸ் ஆன் தி ஃபீல்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த கேம் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் என்னோட இனிஷியல் இது. நீங்கள் சொன்ன மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க. பட் ஐ மீன் ஓவரால் ஐ திங்க் இது நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நான் ட்ரா தான் சொல்லியிருந்தேன். நான் 2-2 சொல்லியிருந்தேன். 2-2 கூட இருந்திருக்கலாம். அந்த 2 ஆஃப் சைட் கோலும் ஆஃப் சைடாக இல்லாமல் இருந்துச்சுன்னா. பட் ஓவரால் அதான் இந்த கைண்ட் ஆஃப் கேம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேபி லெஸ் என்ன சொல்றது, மேபி ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டா இருக்கு. நான் செல்சி இவ்வளோ டாமினேட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஐ தாட் இட் எனக்கு மோர் 50-50 மாதிரி தோணுச்சு எனக்கு. பட் ஐ மீன் கிரெடிட் டு தெம், அது ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அதான் என்னோட இனிஷியல் தாட்ஸு. ஸோ அதான் பார்க்குறவங்களுக்கு செல்சி 1 லிவர்பூல் 1 ஃபர்ஸ்ட் மேட்ச் டே பிரீமியர் லீக்ல ஸ்டாம்ஃபர்ட் பிரிட்ஜில் நமக்கு ஃபர்ஸ்ட் கேமு. நமக்கு வந்து நம்ம லீட் எடுத்துட்டோம். லூயிஸ் டியாஸ் கோல், சலா அசிஸ்ட், அதுக்கப்புறம் ஆக்சல் டிசாசி செல்சியோட ஒரு நியூ சைனிங், அவனோட ஈக்குவலைசர். ஸோ நம்ம ஒன்றுன்னா பேசுவோம். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நீங்களே சொல்லுங்க. ஐ திங்க் வேர் வி ஸ்டார்டட், அந்த ஸ்டார்ட்டை வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களாங்கிறதா என் கேள்வி. ஐ சர்டன்லி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் அஸ் டு கோ ஆஃப் த பிளாக் ரைட் அவே, அதுவும் அவே ஃப்ரம் ஹோம். பிகாஸ் regardless Chelsea transition sideங்கறாங்க. No, they are actually a good side. They are that one signing away from being a regular contender for top 4 this season. And that is very evident in their play. Of how they played today, it is very very evident. ஆமா, இல்ல ஐ திங்க் டிரான்சிஷன் எதுக்கு சொல்றாங்கன்னா, ஐ தாட் இட் வாஸ் மோர் பிகாஸ் ஆஃப், அதாவது இவ்வளோ நியூ பிளேயர்ஸ் இருக்காங்க. போத் அகாடமில இருந்தும் சரி, அவங்க நியூ சைனிங்ஸும் சரி, இவ்வளோ நியூ பிளேயர்ஸ் இருக்காங்க. தேர் ஆல் குட் பிளேயர்ஸ். அதாவது இது வந்து ஒரு டீமா ஜெல் ஆச்சுன்னா இட் வில் பி வெரி குட். பட் இன்னும் அந்த ஜெல்லிங் ப்ராசஸ் ஆகலை, லைக் ஃபுல்லா ஆகலை. அதுக்கு தான் இந்த சீசன் அப்படின்னு ஐ திங்க் நம்மளும் அவங்களும் வந்து வி ஆர் மோர் ஆர் லெஸ் அட் த சேம் பிளேஸ்ன்னு தான் எனக்கு தோணுது ஆஸ் எ டீம். ஸோ அதுதான். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் நான் எதிர்பார்க்கலன்னு இல்லை, ஐ வாண்டட் தெம் டு பிளே திஸ் வே. பட் இவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நானும் எதிர்பார்க்கல. லைக் ஐ தாட் நம்ம மிட்ஃபீல்டை நம்ம ப்ரெஷர் கொடுக்க, நம்ம ப்ரெஸ் பண்ணுறது வாஸ் ஆன் பாயிண்ட் அந்த ஃபர்ஸ்ட் 25 to 35 மினிட்ஸ். டவுன் சைட் ஆஃப் தட், அண்ட் மேபி இது வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசனோட எஃபெக்டா, ஏன்னா இவ்வளோ மாதம் கழிச்சு ஆடுறாங்க திரும்ப ஒரு ப்ராப்பர் ஃபுல் ஆன் 90 மினிட்ஸ் அப்படிங்கிறது. அது ஃபர்ஸ்ட் 35 மினிட்ஸ் எல்லா எனர்ஜியும் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஐ ஃபெல்ட் த சேம் வே. எனக்கு வந்து ஷோபஸ்லாயா இருக்கட்டும், மெக்காலிஸ்டரா இருக்கட்டும், டே மெக்காலிஸ்டர் நீ நம்பர் 6டா மறந்துடுறியாடா அப்பப்போ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆகுனா வந்து சாலாவோட 1-2 பண்ணிட்டு அவன் அந்த ஃபைனல் தேர்ட்ல நின்று இருந்தான். டே வாடா பின்னாடி, அங்கே ஒருத்தவனும் இல்லடா அப்படின்ட்டு இருந்தேன் நான். பட் ஐ திங்க் ஐ ஃபெல்ட் த சேம் வே. ஒரு 35th மினிட்லயே வந்து சர்டன் பீப்புள் ஒரு கேஸ்ட் அவுட் பிகாஸ் ஐ தாட் வி ஸ்பெண்ட் டூ மச் ஆஃப் அவர் எனர்ஜி அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்லயே. அண்ட் ஒரு ஃப்ரெண்டு கூட குரூப்ல சொல்லியிருந்தாரு, தட்ஸ் த பாயிண்ட் ரைட் நோ. நம்ம அந்த கன்சீட் பண்ணும்போது சொல்லியிருந்தாரு, that's the point. நம்ம 30 minutes பயங்கரமா விளையாண்டோம். We should have taken the second goal lead. We created so much to take the second goal lead, but unfortunately we didn't அப்படின்னு சொல்லியிருந்தார். But I feel that's how usual Jurgen Klopp team plays. இன்னும் ரொம்ப வளருது. என்னன்னா ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ப்ரெஷர் போட்டோம்னா கண்டிப்பா 2 கோல்ஸ் அப் போயிடுவோம். நம்ம கவுண்ட்லெஸ் டைம்ஸ் பார்த்துருக்கோம் அதைய. And I thought இன்னைக்கு நம்ம first 30 minutes deserved the second goal also. And Salah was marginally offside. And so I just felt அதுல வந்து most of them spent their energy, and I agree it's the first game of the season. 90 minutes அவங்க விளையாடவே இல்லை. ரொம்ப ரொம்ப 2 months அவங்க வந்து 90 minutes விளையாடவே இல்லை. ஸோ பட்
hugely convincing signs of our midfield being back. It's hugely convincing signs. Definitely. அது வந்து I think to be honest, it's massive. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கேம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நம்ம 2 பேரும் ஃபுல்லம் கேம் நம்ம டிரா பண்ணோம், 2-2 டிரா பண்ணோம். நம்ம 2 பேரும் கதறிட்டு இருந்தோம், டேய் மிட்ஃபீல்ட் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருந்தோம். So this is completely the opposite of what we saw that day. ஆமா. And it was so evident to see that our midfield is really back. And I சொன்னேன் ஸ்டார்டிங்ல, I have no complaints whatsoever. எனக்கு ஒரே ஒரு certain player மேல தான் கம்ப்ளைண்ட் இருக்கே தவிர இந்த கேம்ல I really have no complaints that we came back. Yes, we struggled to get a point, but that's totally fine. எனக்கு வந்து இதெல்லாம் உட்கார்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்ப நம்ம போன சீசன் டீமை பார்த்ததுக்கு இதை நம்ம பேசவே கூடாது. ஆமா. இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் மெக்காலிஸ்டர் அண்ட் சோபோஸ்லை வந்து மிட்ஃபீல்ட்ல ரொம்ப நல்லா பண்ணாங்க. கோடி கேக்போ வந்து ஐ தாட் அவுட் ஆஃப் பொசிஷன்ல இருக்கிறதுனால சரியா இஸ் ஃபுல் எபிலிட்டி வாஸ் நாட் ஷோன். அந்த அதாவது நம்பர் 10ஆவும் இல்லாம ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கராகவும் இல்லாம ஒரு மாதிரி அந்த லெஃப்ட் சென்டர் மிட்ஃபீல்டர் ஆடிட்டு இருந்தான். ஸோ அது அவனோட அது இட்ஸ் நாட் ஹி ஹேட் அ பேட் கேம் ஓப்பனா சொல்லணும்னா. ரொம்ப நல்லா ஆடல, பட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் ஹிஸ் ஃபால்ட்னு எனக்கு தோணுச்சு கோடி கேக்போ. பட் இட்ஸ் நாட் ஹிஸ் ஃபால்ட் நீங்க சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுங்கறனா, வாட் இஃப் ஹீஸ் ஆஸ்க்ட் டு ப்ளே an 8 along with Szoboszlai? If that is going to be his role for a few games, then it has to be his role. He has to accept it. He has to accept it. அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. இப்போ மெக்காலிஸ்டர் எப்படி 6 ஆடுறானோ அது மாதிரி he has to accept it, but doesn't mean he will be good at it இல்ல. Yeah, I'm just saying he has to get good at it. இன்னைக்கு நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல. That's what I'm saying. இன்னைக்கு நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல. See, I can see he did not have a good game, but I still could see how many times he held up the ball. அந்த ஆப்போனன்ட் வந்து அவனை புஷ் பண்ணும்போது இது பண்ணும்போதெல்லாம் 2-3 தடவை he was very evidently he held the ball and gave it out to someone else. அது நடந்துச்சு. நீங்க ஒவ்வொன்றுக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் கேம்லயே then it makes absolutely no sense. ஏன்னா 2 weeks முன்னாடி வரைக்கும் 2 weeks கூட 1.5 weeks முன்னாடி வரைக்கும் there was a proper number 6. இப்போ நம்பர் 6ஏ கிடையாது. ஒருத்தவன 1.5 வாரத்துக்குள்ள ட்ரெயின் பண்ணி ஒரு நம்பர் 6 ஆடுறானா it is very difficult and he did his best. So கண்டிப்பா நம்மளுடைய ஃபார்மேஷனே பயங்கர ஒரு ஹிட் ஆகுது. and I for sure know Klopp is really pumped up. I can see from the touchline of what he is doing this season. He just wants to make it right for all that we went through last season. He's just really focused. I think every player is focused. இன்னைக்கு வந்து we gave too much away. அதை நான் ஒத்துக்கிறேன். We were not good defensively, but except for that one player, நான் அதை வச்சு எல்லாரும் one player சொல்லும்போது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த one player யாருன்னு. அந்த one player தவிர everyone else was extremely focused on the game, which I loved really. எனக்கு I really have no complaints. உடனே வந்து டே கௌதம் நீயாடா என்னடா கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றியாடான்னு கேட்காதீங்க. இருக்கான்னு சொல்றீங்களே. இல்ல ஒரு பிளேயர் அவனை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணினா கண்டபடிக்கு நான் திட்டிட்டு போயிட்டீங்க அவனை. இல்ல பட் பிளேயர் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் அது பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இல்ல ஆக்சுவலா ஒரே ஒரு விஷயம் அந்த இல்ல 2 விஷயம் கரெக்ட். ஒரே பிளேயர் 2 விஷயம். அந்த ஜாக்சனோட ஹேண்ட்பால் ஒண்ணு நீங்க அது பெனல்ட்டின்னு நினைச்சீங்களா? இல்லைங்க கண்டிப்பா இல்ல. நம்ம ஆப்போசிட் இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா சண்டை போட்டு இருப்போம். இட் வாஸ் நியர்லி இவ்வளவுதான் கேப். and அவனோட கை இங்க இருந்துச்சு. obviously அவனோட ஃபிங்கர்ஸ்ல பட்டுச்சு, but he didn't make his body bigger for it. ஆமா. So obviously I mean I was all on heels with the decision. கண்டிப்பா அது பெனல்ட்டி கிடையாது. Second one was a penalty, but கிறுக்கு பைய Szoboszlai ஆஃப் சைடுல இருந்தான். ஆமா கரெக்ட். அது செகண்ட் ஒன் ரொம்ப பெனல்ட்டி. ஐயோ நானும் கத்திட்டேன் பெனல்ட்டி அப்படினு. ஐயோ ஆனா எனக்கு ஒரு டவுட். அவன் Szoboszlai பால் ப்ளே பண்ணும்போது அவன் ஃபீல்ட்ல இல்ல. Does that still count? இதேதான் எனக்கு தோணுச்சு. டவுட் எனக்கு தெரியல. Probably maybe அவனோட ஒரு ஃபுட் உள்ள இருந்திருக்கலாம். நான் அப்படித்தான் நினைச்சேன். எனக்கு அது ரூலா எனக்கு தெரியாது. What if the player is out of the field and he comes back and picks up the ball? I think it's still offside. அப்படிங்கறீங்களா? அதுதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு. அது it makes no sense. Let's say goalkeeper plays it out to a defender. நம்மால் வெளிய ஒளிஞ்சிக்கிட்டு பின்னாடி வந்து புடுங்கனானா? Oh, that is not an offside because அவங்க ப்ளே பண்ணாங்க. For example, நம்ம ஒருத்தன் சும்மா பூட் பண்றான். ஓகே, இவன் வந்து சும்மா கார்னர்ல ஐயோன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சு வெளிய உட்கார்ந்துட்டான். அங்க இருந்து மெடிக்கல் டீம் வராம உள்ள வந்து பால் பண்ணனும்னா அது ஆஃப்சைட் தானே? அது சரி, அது கரெக்ட். So I don't think even if he's away from the line, I still think it's an offside. I don't know, but I still think it's an offside because it makes no sense. நீங்க சொல்றது it makes sense. it should be an offside. it makes sense. அது இல்ல கேம் பாக்கும்போது எனக்கு டவுட்டா இருந்துச்சு. அது என்ன ஆஃப்சைட்? எனக்கு இருந்துச்சு. லைனுக்கு வெளிய தான் நிக்கறான். இவன் எப்படி ஆஃப்சைடா இருக்க முடியும் அப்படினு. அப்புறம் தான் வந்து probably one leg was inside, but I still think even if he's outside, I think it's an offside.
ஆமா ஆமா. எனிவே அது ஒண்ணு. அப்புறம் ரெண்டாவது ஜாக்ஸ் வந்து இது மைனர் இன்சிடென்ட், மைனர்னு இல்ல, லைக் அந்த ஒரு ஹை பூட் இருந்துச்சு தெரியுமா கொனாட்டேவோட, அது ரெட் கார்டுன்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் அவனுக்கு எல்லோ கிடைச்சதுன்னு நினைக்கிறேன்ல. எல்லோ கொடுத்தாங்க. But that was not Jackson, that was that Chukwi something, that guy. Jackson இல்லையா இது? அப்படியே ஜாக்சன் இல்லையா? ஐ தாட் ஜாக்சன்ல 3rd மினிட்ல எல்லோ கார்டு கொடுத்தாங்களே. சுக்குமேக்கா. சுக்குமேக்கா கரெக்ட். அவன்தான் நினைக்கிறேன். It was not Jackson. ஓகே ஓகே. இல்ல அது ரெட் கார்டுன்னு நினைச்சீங்களா? ஹை இல்லைங்க. He was focusing completely on the ball. There was no malicious intent in it. He didn't even touch Konate first of all. நம்பால இப்படி புடிச்சிட்டு படுத்தாப்ல, பட கூட கிடையாது. தெளிவா சொன்னா பட கூட கிடையாது. நம்பால இங்க புடிச்சு தேய்ச்சிட்டு படுத்தாரு. But yellow card completely agree, not a red card. No, definitely not a red card. ஓகே ஓகே. சோ அது ரெண்டு தான். பட் இப்போ வருவோம் நம்ம அந்த கோல் கீப்பர் ஊட்றோம். ஆலிசன் வேர்ல்ட் கிளாஸ்ங்கிறது வாரம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு லாஸ்ட் சீசன் ஃபுல்லா. இந்த சீசனும் இன்னைக்கும் மானம் போயிருக்கும் இன்னைக்கு இல்லனா. ஆமா, இன்னைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆலிசன் வேர்ல்ட் கிளாஸ் கூட்டுருங்க. இப்போ டிஃபென்ஸ்ல வருவோம். நம்ம ஆண்டி ராபர்ட்சன் பத்தி என்ன நினைச்சீங்க? இனிமேல் அந்த சட்டையில எரிச்சறணும்னு நினைச்சேன் நான். இனிமேல் அந்த சட்டை பக்கத்துலயே அவன் இருக்க கூடாது. எக்காரணத்துக்கு கொண்டு இந்த 26 சட்டையை நான் ஃபீல்ட்லயே பார்க்க கூடாது. அதாவது நான் இன்னைக்கு மட்டும் சொல்ல, நம்ம போன சீசன்ல இருந்தும் பார்த்தோம், ப்ரீ சீசன்ல இதேதான் பேசணும். ஆமா ஆமா. அண்ட் கொஞ்சமாச்சும் அவனுக்கு ஒரு மை क्वेश्चन இஸ் ரெண்டு விஷயம். ஒன்னு, அவனா பண்றானா? ரெண்டாவது, இல்ல கோச்சிங் ஸ்டாஃப் தான் அப்படி பண்ண சொல்றாங்களா? அதுதான் என்னோட டவுட். இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம், அப்படியே அறிவு இருக்கான்னு சொல்லி. பட் அவங்க தான் சொல்றாங்க அப்படின்னா அவன் பண்ணிதானே ஆகணும். ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா? லைக் ஓகே, கோச்சிங் ஸ்டாஃப் வந்து ஒரு பிலாசபியோட கோச் பண்றாங்க. பிளேயரா நீ வந்து கேமை ரீட் பண்றல்ல, லைக் இல்ல, லைக் இப்போ வந்து அந்த சைடுல யார் இருந்தாங்க? ரீஸ் ஜேம்ஸ், ஸ்டெர்லிங், ரெண்டு 2-on-1 எப்ப பார்த்தாலும் 2-on-1 வருது, பின்னாடி போறான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் 2 வாட்டி இஃப் யூ கெட் பீட்டன்னா ஓகே, மேக் சென்ஸ். அது 10 வாட்டி அதே மிஸ்டேக் நடந்ததுன்னா அது கோச்சிங் ஸ்டாஃப் மேலயா பிளேயர் மேலயா? அது கரெக்ட். ஐ திங்க் எவ்ரி சிங்கிள் டைம் he charges towards that player who has the ball. பாலே எடுக்க மாட்டேங்கிறான், பிளேயரே எடுக்க மாட்டேங்கிறான், போய் என் குத்துக்கல் மாதிரி நின்னுக்கிறான். டேய் எதுக்குடா அங்க போற? அதுக்கு நீ பின்னாடியே நிக்கலாம்ல. இல்ல 100% போய் ஃபவுல் ஆச்சு பண்ணிட்டு வா. அதான் சொல்றேன், ஒன்னா ஃபவுல் அப் பண்ணு, பால் அப் பண்ணு, பால் அந்த பாஸ் போடுறத நிப்பாட்டி ஏதோ ஒண்ண பண்ணு. சும்மா சார்ஜ் பண்ணி போய் நின்னுட்டு குடுகுடுன்னு திரும்பி ஓடி வரக்கு எதுக்குடா பண்ணணும்? ஆமா, இல்ல அது ரொம்ப அந்த இங்கிலீஷ்ல நோ மேன்ஸ் லேண்டும்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி நடுவாந்திரமா நிக்கிறான். இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம நடுவாந்திரமா நின்னா எவனுக்கும் பிரயோஜனம் இல்ல. அது எனக்கு அது புரியல. இதுல அத அவனுக்கு போட்டு காமிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. டேய் இத நீ ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கடா, ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லையோ, ஏகப்பட்ட வாட்டி பண்ணிட்டடா. எத்தனை தடவை ஸ்டெர்லிங்கும் ரீஸ் ஜேம்ஸும் 1-2 ஆனாங்க அவன்கிட்ட. எத்தனை தடவை ஆனாங்க இந்த மேட்ச்ல மட்டும். எனக்கு அது அவனுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. வேன் டைக் காட்டுக்கிட்டு கத்திட்டு இருக்கான், அப்போ இவன் கண்டுக்கிற மாதிரியே அது இல்ல. which I thought Van Dijk and Konate had awesome games today. அதனால அவங்க மேல ஒரு தப்பு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, அண்ட் ஆமா, இல்ல அவங்க ரெண்டு பேர் மேல ஒரு தப்பும் இல்ல ஆண்டி ராபர்ட்சன் தான். ஐ திங்க் இட் அட் திஸ் பாயிண்ட் வந்து அதே மிஸ்டேக்கை ரிப்பீட்டடா பண்ணா நான் பிளேயரை தான் சொல்லுவேன். லைக் ஓகே, கோச்சிங் ஸ்டாஃப் வந்து ஒரு விதமா ஆட சொல்றாங்கன்னா நீ அதே இந்த என்னது குதிரை என்னவோ சொல்லுவாங்களே, கண்ண மூடி ஓட சொல்ற குதிரை மாதிரி, கண்ண மூடி ஓட சொன்னா ஓடும் இல்ல, அது மாதிரி பண்ணிட்டே இருந்தா என்ன பண்றது? லைக் கொஞ்சமாச்சும் மூளைன்னு ஒண்ணு இருக்கு, அதை கொஞ்சம் யூஸ் பண்ணலாம்ல. அதுக்கப்புறம் அந்த அதர் சைட் ட்ரெண்ட் என்ன நினைச்சீங்க பெர்ஃபார்மன்ஸ்? நம்ம வேன் டைக் கொனாட்டே வந்து ஐ தாட் தே ஹேட் பிரில்லியன்ட் கேம்ஸ். அத பத்தி awesome games. Konate was incredible today. எல்லா கிராஸ்லயும் Konate got his head except for that goal. அத தவிர எல்லாத்துலயும் Konate was there. எனக்கு டே இன்னைக்கு நீ தான்டா அப்படினு இருந்துச்சு. obviously Allison had a brilliant game. He was our man of the match, but I felt Konate was there everywhere today. எனக்கு எங்க பார்த்தாலும் Konateோட மண்டையில தான் விழுந்துச்சு கிராஸ் எல்லாமே. ஆமா, அண்ட் வேன் டைக் பத்தி சொல்லணும்னா ஐ தாட் ஹி வாஸ் என்ன சொல்றது, அந்த கமிட்மெண்ட் எல்லாம் லாஸ்ட் சீசன் அவ்வளவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த சீசன் வந்து ஃபர்ஸ்ட் கேம், ஆப்வியஸ்லி ஒரே ஒரு கேம் தான் சாம்பிள் சைஸ், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்ல. பட் இந்த ஒரு கேம் வச்சு பேசணும்னா இட் இஸ் அ மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன் லாஸ்ட் சீசன் என்ன கேட்டா. கண்டிப்பா ஒரு டாக்கிளுக்கு வந்து ஒரு டாக்கிள் 100% போகுது. ஒரு ஸ்லைட் டாக்கிள்லாம் லாஸ்ட் சீசன் ரொம்ப ஹெசிடேட் பண்ணா, விச் நீங்க சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிள், வேர்ல்ட் கப் வருது அது இதெல்லாம் ஓகே, ஒத்துக்கிறேன். பட் இந்த சீசன் வந்து இட்ஸ் அ மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன கேட்டா. ஐ திங்க் ஒரு தடவை டைவ் பண்ணி ஒரு கிராஸே தருத்தான்னு நினைக்கிறேன். at the end he was the last man. டைவ் பண்ணி வந்து அதுவும் to his weaker side டைவ் பண்ணி took the ball away and even so he is very very determined, obviously our captain, and I felt he put in a captain shift. இன்னைக்கு வந்து
இன்னைக்கு வந்து இட்ஸ் மிக்ஸ்ட் ஃபீலிங். எஸ், our defense was not good, I agree. Our defense was not good because we didn't get enough protection from the midfield. அதுதான் பிரச்சனை. I can't blame both Van Dijk and Konate for today's performance. Definitely I can't blame them. ஏன்னா அந்த கிறுக்கு பையன் ராபர்ட்சன் ஒரு கிராஸ கூட தடுக்கலாம், ஒரு கிராஸ கூட அவன் பிளாக் பண்ணல. ரீஸ் ஜேம்ஸ் எத்தனை கிராஸ் உள்ள போட்டான். So in that aspect நீங்க சொன்ன மாதிரி commitment from Van Dijk and Konate was incredible. என்னால I don't know if they made mistakes. I think they didn't. But பண்ணியிருந்தாலும் I don't really care. They did so much good work இன்னைக்கு. ஆமா, இல்ல 100%. ட்ரெண்ட் பத்தி என்ன நினைச்சீங்க? லைக் ஐ தாட் டிஃபென்சிவ்லி வந்து ஐ எக்ஸ்பெக்டட் வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெரி குட் வே டு புட் இட். கரெக்ட். ஐ திங்க் அந்த ஒரு கிராஸ் எல்லாம் கிராஸ் பாரிக்கு மேல அடிச்சுடா. டேய் நீயா வழக்கமா நீ உள்ளதான அடிப்ப, எங்கடா மேல எல்லாம் அடிச்சு தடுத்திருக்கே அப்படின்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சு. டெஃபினெட்லி ஐ எக்ஸ்பெக்டட் வர்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் he was solid. மிஸ்டேக்ஸ் கிடையாது. டிஃபென்சிவ்லி he was good. I think offensively he was not as good இன்னைக்கு. மேபி அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கலையா இருக்கலாம். இல்ல அது கூட ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப் he was really good. அந்த 30-35 மினிட்ஸ் பீரியட்ல ட்ரெண்ட் வந்து நிறைய அந்த இன்ஃபேக்ட் அந்த ஆஃப் சைடு கோலுக்கு கூட அவன் தான் த்ரூ பால் போட்டான்னு நினைக்கிறேன், அந்த சாலாவோட ஆஃப் சைடு கோலுக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து ஐ தாட் ஆஃபென்சிவ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல he was very good. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ட்ராப் இருந்துச்சு. பட் ஐ திங்க் ஆஸ் அ டீம் ஓவராலாவே நம்ம கிட்ட பால் இல்லை, வந்தாலும் ரொம்ப ஒரு கம்போசர் இல்லை. ஸோ ட்ரெண்ட்டை மட்டும் அதை பிளேம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ட்ரெண்ட் had a solid கேம். ஏன்னா ட்ரெண்ட்ல வந்து எந்த வித தப்பு ஒன்னால கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் ஈவன் when he came through the middle he did not give away any loose pass. அதெல்லாம் எதுவுமே பண்ணவே கிடையாது. ஸோ ஐ திங்க் ட்ரெண்ட் had a solid game by his standards. It was good. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா he didn't influence the attack even more. லைக் இன்னைக்கு நம்ம அந்த கிராஸ் பால்ஸ் பார்க்கல. லைக் டச் லைன் போய் கிராஸ் வரல. இட் வாஸ் ஆல் லைக் இந்த மாதிரி கிராசஸ் ஃப்ரம் த ஹாஃப் வே லைன். எனக்கு அது ஒண்ணு மட்டும் தான் ஐ தாட் இன்னைக்கு வாஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் ட்ரெண்ட். பட் no complaints whatsoever, no complaints. ஆமா. அண்ட் மிட்ஃபீல்ட் பத்தி கொஞ்சம் ஆல்ரெடி we had already discussed. பட் I thought McAllister as a 6 ஒரு நேச்சுரல் 6-ஆ இல்லாம I thought he did quite well. சில மிஸ்டேக்ஸ் இருந்தது. பட் ஐ திங்க் என்ன கேட்டா பர்சனலா அவன் நம்பர் 6-ஆ இல்ல. சோ அதனால வந்த மிஸ்டேக் அது. லைக் I think the first goal பத்தியே பேசுவோமே. Konate to Szoboszlai, he just laid it up and he turned and the cross to Salah, intense control and the through ball. I'm like, டேய் இத நான் பார்க்கலையாடா போன சீசன், என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. It was beautiful football for that first goal. I mean, incredible football for the first goal. I just felt McAllister was stunning. First half, like he was just stunning. I mean, in a position that is not his, in a position in a Liverpool team that is very, very difficult to play, what he did today was simply outstanding. எனக்கு கடைசியில கூட I think 88th மினிட்ல கூட he took the ball away from someone. எனக்கு யாருன்னு தெரியல. அந்த ஒரு டச் லைன் பக்கத்துல வந்து they were running with the ball. He went in, put the tackle, took the ball away and he came out. ஆமா. So I just felt McAllister was absolutely stunning today. Obviously அந்த 35th மினிட்டுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு டிராப் இருந்துச்சு. நம்மளால பால் டிடென்ஷனே பண்ண முடியல, நம்மள்ட்ட பாலே இல்ல. That was another thing. அதுக்கு I can't blame McAllister for it. Similar Szoboszlai அந்த ஃபர்ஸ்ட் ரன் பண்ணானே, இந்த ஜோட்டா கிறுக்க எதுக்கு உள்ள வந்து உதைச்சானே தெரியல. ஐயோ அதுக்கு செம்ம ரன் அது. கரெக்ட்டா லெஃப்ட் ஃபுட்ல ஷாட் எடுப்பான்னு எதிர்பார்த்தா ஜோட்டா கால விட்டான். எனக்கு செம்ம கடுப்பாச்சு. உன்னை யாரா உள்ள வர சொல்றது பூதேவி அப்படின்னு செம்மையா பண்ணான். Like I didn't see this Szoboszlai in pre-season. He did not do all these take-ons in pre-season. Pre-seasonல he was playing it very safe. He did not do இந்த மாதிரி take-ons எல்லாம் பண்ணி tackle எல்லாம் பண்ணிட்டுலாம் உள்ள போகல. And to see what he was doing, I was like, oof, okay, you Klopp, get one proper 6 ra, please ra. We can unlock McAllister and Szoboszlai. அதாவது the only problem is Klopp had a perfect vision in the season. Like what he wanted to do, he was very straight. The only problem now is we don't have the Fabinho. We don't have Fabinho. Like அதுதான் இப்ப பிரச்சனை. If we had Fabinho right now, McAllister and Szoboszlai would have, Jota and Salah would have feasted today. Literally they would have feasted. அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் மேல ஆடி இருந்தாங்கன்னா they would have feasted கண்டிப்பா. I just feel really bad as fans, as a club, as a manager. I just feel really bad. I genuinely feel bad. எனக்கு கோவம் இல்ல, it's just disappointment. I think அப்படிதான் நான் பாக்குறேன். இன்னைக்கோட கேம் வந்து if we had a proper number 6, 100% it would have been way different in the game. கண்டிப்பா we would have blown them away first day.
ஆமா ஆமா. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து மிட்ஃபீல்டை பத்தி பேசும்போது நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் ஹார்வி எலியட்டை பத்தி பேசணும். ஐ தாட் இட் டிட் ரியலி வெல் ஆஃப்டர் கமிங் ஆன். அந்த ஒரு இம்பாக்ட் சப்னா ப்ராப்பரா இம்பாக்ட் இருந்துச்சு அவன்கிட்ட. நாட் தட் தி அதர்ஸ் வர் பேட், பட் ஹார்வி எலியட் வந்து அந்த டைரக்ட் ரன்னிங் அந்த ஐ தாட் லைக் he did better than கோடி கேக்போன்னு எனக்கு தோணுச்சு இந்த கேம்ல ஃபார் ஹிஸ் அந்த டைம் பீரியடுக்கு. Do you think Harvey Elliott would have been better in that number 10 role? கேக்போ நம்பர் 10 ஆடலையா? he was played as an 8 கேக்போ இந்த கேம்ல. Yeah, probably அந்த 8-10 role சொல்றேன். It was similar spaces தானே. ஏன்னா because Jota was dropping back again anyway. இல்ல ஏன்னா would Harvey Elliott have been better in that center space? இல்ல ஒரு பியூர் 10 கோடி கேக்போ ஆடி இருந்தா ஐ திங்க் கேக்போ வந்து he would have had a much better game. பியூர் 10 நம்ம சிஸ்டம்லயே கிடையாதுங்க. பியூர் 10 யாருனாலயே ஆட முடியாது. இல்ல அது கிடையாது. பட் இஃப் தேர் ஹைப்போதெட்டிக்கலா இருந்துச்சுன்னா he would have had a much better game. But in the role he was not good, and I think part அது வந்து it's also a reason why Harvey was much better. ஏன்னா ஹார்விக்கு வந்து இந்த ரோல் சூட் ஆகும். அந்த ப்ராப்பர் 10 ஆடுனா ஹார்வியால முடியாது. லைக் ஒரு 4-2-3-1 இப்போ இந்த பயன் மியூனிக்ல ஆடுவாங்க தெரியுமா சில சமயம். பழைய காலத்து பயன் மியூனிக் இப்போ எனக்கு தெரியல. பட் முன்னாடிலாம் அவங்க 10 வச்சு ஆடுவாங்க. அந்த மாதிரி ரோல்லலாம் ஹார்வி எலியட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த ரோல்ல ஐ தாட் he did well. அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு when he was on ரொம்ப டைரக்ட் ரன்னிங் ஐ தாட் நிறைய டிஃபென்சிவ்லி ஆல்சோ நல்லா பண்ணான்னு எனக்கு தோணுச்சு. நம்ம சப்ஸ்டிட்யூட் was our best. Same with Curtis. Curtis again when he came on, ball progression இருந்துச்சு, டக்கு he was moving things ahead. So I thought Curtis also had a good game. அவனை பத்தி தப்பு சொல்றதுக்கு எதுவும் இல்ல தப்பு சொல்றதுக்கு இல்ல. I thought Harvey was the best out of them, but நீங்க சொன்ன மாதிரி Curtisம் I thought had a good game. அது ஒன்றும் அதுல ஒன்றும் டிஸ்அக்ரிமெண்ட் இல்லை எனக்கு. ஃபார்வர்ட் லைன் யாரோட ஸ்டார்ட் பண்ணோம்? ஜோட்டா, டியாஸ், சாலா இவங்களோட ஸ்டார்ட் பண்ணோம். நூனியஸ் வந்தப்புறம் ஐ டென்ட் அஃப்கோர்ஸ் டீம்டே பால் இல்லை ரொம்ப. ஸோ ரொம்ப லிமிட்டட் இம்பாக்ட் தான் நூனியஸால he was able to do. பட் நூனியஸ் வந்து would have been a better option ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஐ தாட் ஜோட்டா was good. இன்னும் ரொம்ப மோசமா ஆடல. பட் I thought season preview episodeல வந்து I said Nunez will start இல்ல. That's what I expected. I seriously thought Nunez would start today, but the amount of என்ன சொல்றது fluidity will not be happen with Nunez. It will be with Jota கண்டிப்பா. அந்த fluidity வந்து Nunez இருந்தானா கண்டிப்பா இருக்காது. That was very very evident. Even when he came on நீங்க சொன்ன மாதிரி அப்ப நம்மளோட பாலே இல்ல. அந்த ஒரே ஒரு சாnchez பண்ணின மிஸ் பாஸ் தான் மெக்காலிஸ்டர் ஆக்சுவலி ஃபிஸ்ட் இட் இன்டு நூனியஸ். டு பி ஆனஸ்ட் நூனியஸ் திரும்பி நிக்கிறான். அவன் கோல் கீப்பர் என்ன பண்றான்னு கூட அவனுக்கு தெரியாது. why do you even have to give it in the air hip high to Nunez and ask him control and திரும்பி ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லி? It actually made no sense. Many people have started blaming Nunez. அதுக்குள்ள அத கூட கண்ட்ரோல் பண்ண தெரியாது அப்படின்னு. It was not a good pass from exactly. இது என்னடா பாஸ் அது? He took a touch obviously and you could say yes his first touch could have been better, but அது என்னடா பாஸ் அது? You pinch the ball, you know the goalkeeper's office line, நீயே எடுத்து வந்திருக்கலாம். You got past that man Allister. நீயே நேரா போயிருக்கலாமே எடுத்துட்டு. So I can't blame Nunez for that one incident because he had nothing to do literally. He was running, he was stretching the defense trying to take the ball, he held up the ball, he gave it to two other people. He had hardly any influence in the game because ball அவனுக்கு கொடுக்கலையே. நம்மள்ட்டே பால் இல்ல. ஆமா கரெக்ட். அதுதான். பட் ஃபார்வர்ட் லைன் ஐ தாட் they did well. சாலா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு சப்ஸ்டிடியூஷன் பண்ண உடனே. Yeah, because obvious இல்ல 6 games straight first gameல ஸ்கோர் பண்ணிருக்கான் first seasonல first game of the season, and this time when he's taken up obviously he'll be pissed. His record goes now. அதெல்லாம் என்னங்க மைனர் ரெக்கார்டு. அது இருந்தா என்ன இல்ல. Not for certain players இல்ல. நினைச்சு பாருங்க, from the first season that he's been with us every single first game he scored. And that's 6 games in a row. That's not a small feat இல்ல. You want to keep it going. Small feat, but like in என்ன சொல்றது ஒரு பெரிய பிக்சர் பாக்கும்போது அது இட்ஸ் நாட் லைக் ஒரு 10 வருஷம் கழிச்சு எவனும் ரிமெம்பர் பண்ண போறதில்ல. But my question is why take him off? It's one game a week. Why take him offங்கிறது வேற क्वेश्चन. எனக்கு வந்து அந்த சப்ஸ்டிடியூஷன் வந்து எனக்கு புரியலன்னு இல்ல. லைக் ஐ நோ சலா வாஸ் நாட் குட், பட் டீம் as a whole வந்து ஒன்னும் பெருசா ஆடல அப்போ. சோ சலாவை எடுத்து நீ என்ன பண்ண போற? லைக் why do you take your best player off அந்த சமயத்துல? if anything ஒரு சான்ஸ் கிடைச்சா அதை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு உன்னோட பெஸ்ட் பிளேயர் இருக்கணும் ஃபீல்டுல. அதுதான் என்னோட லாஜிக். சோ அந்த சப்ஸ்டிடியூஷன் எனக்கு புரியல. லைக் அந்த லாஜிக்ல நீங்க என்ன நினைச்சீங்க? அந்த
Yeah, it made no sense to take him off and put Doak on. Like, what is Doak gonna do? Think about it. அங்க வந்து கால்வெல் ஆடிட்டு இருக்கான். கால்வெல்ல தாண்டி டோக்னால என்ன பண்ண முடியும்? கொஞ்சமாச்சு யோசிச்சுப்பாரு. For such a classy defender like Caldwell who played throughout the season for Brighton last year, what Salah did against Caldwell was, Salah is here, Caldwell is here, fine, I get that. But what he was able to do against Caldwell was not a small feat. You will see throughout the season, and the flank ஆடுற players எல்லாம் கால்வெல்க்கு எதிர்த்து ஆடும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்க போகுதுங்கிறது you will see. And Salah had a brilliant first half. Assist இருக்கட்டும், the goal he scored and he was 1-2 millimeters offside. So that again, and then whatever he kept things ticking. So அவனை ஏன் அந்த நேரத்துல தூக்கணுங்கிறது எனக்கு புரியல. I don't know what Klopp was thinking. I was really bad on him. He doesn't take Salah off. I don't know why he took him off. ஆமா, என்னன்னு எனக்கும் ஒன்னும் புரியல. But the other thing about Nunez வந்து எனக்கு அந்த டிஃப்ளெக்ஷன் ஆகி லூப் ஆகும்போது உள்ள போச்சு, நான் என்ன சின்ன கத்திட்டேன். அப்புறம் பார்த்தா சைட்ல போயிருச்சு. ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. அது உள்ள போயிருந்துச்சுன்னா செம்ம கேம் வீக் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஆமா, அது அப்புறம் அந்த சலா கிராஸ் பார் அடிச்சது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அது ரைட் ஃபுட்ல. அதுதான் எனக்கு ஆச்சரியம். டேய், சலா டாப் கார்ல ரைட் ஃபுட் எல்லாம் வச்சு அடிக்கிறாயா? I just one thing, after coming through all the players, one thing is for certain, that everyone is pumped and we need one player, just one player as a proper number 6. I don't know if this bloody Thiago அதை பண்ணுவானான்னு. நாய் வந்தா 4 நிமிஷம் கூட ஆடாது. வந்தா 6ஆ வரவன் வந்து he has to be a defensive இதுதான். தியாகோலாம் வந்து தியாகோ வச்சு ஆடுறதுக்கு நீங்க மெக்காலிஸ்டரை வச்சு ஆடிக்கலாம் 6ஆ. over the season McAllister, I trust McAllister more defensively than Thiago. Thiago வந்து எங்க ஃபவுல் பண்ணுவான், எப்ப பண்ணுவான், எவன பண்ணுவான்னு தெரியாது. ஐயோ ஆமா. So I don't know. I think pre-matchக்கு முன்னாடி ஸ்கை ஸ்போர்ட்ஸ் ஏதோ இன்டர்வியூ பண்ணும்போதும் கிளாப் சொல்லியிருந்தார் போல. We just need more signings after Hendo and Fabinho have gone. It's not going to work அப்படிங்கிற மாதிரி. I think post matchலயும் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். Everybody knows we need that kind of player அப்படின்னு, அந்த ஒரு நம்பர் 6 டைப். ஸோ பாப்போம், இந்த கைசடோ சாகா இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வேற I think that's overங்க. I just feel that it's over. இல்ல I feel it's over. I think Chelsea will get both Lavia and இது பேர் என்ன, கைசடோ. அதுக்குள்ளயும் பேர் பாத்தீங்களா? ஆமா. வாவ் ஐயோ. But I think overall in the game, pretty solid. More than happy. என்னை கேட்டா I am more than happy. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, but I am really more than happy. இல்ல என்ன சொல்றது, அதான் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா இதே எக்ஸ்பெக்டட் தான். இது ஒன்றும் புதுசா எதுவும் இல்லை. ஐ திங்க் நான் 2-2 சொல்லியிருந்தேன் கேமுக்கு முன்னாடி, ட்ரா சொல்லியிருந்தேன். நீங்க நேரோ வின் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மீன் அது ஜஸ்ட் அந்த நுனியஸ் டிஃப்ளெக்ஷன்ல ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஓஹோ, அது நேரோ வின்னா இருந்திருக்கும். ஆமா, பட் கடைசி வரைக்கும் உயிர் கையில் இல்ல, இந்த லாஸ்ட் தான் போல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சீரியஸா இருந்துச்சு. பட் I am really proud of what we did today against the Chelsea side who many people are still taking for granted. அவங்கலாம் விளையாடும் போது தான் அவங்களுக்கு தெரியும். ஆமா, Chelsea will be good definitely. இந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்டர் நியூ மேனேஜர், அது ஒரு ஸ்டார்ட் கூட சொல்லியிருந்தாங்க ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல, கம்பேர்ட் டு லாஸ்ட் சீசன்ஸ் playing 11 ஃபர்ஸ்ட் கேம்ல லாஸ்ட் சீசனோடது இந்த சீசன் வந்து only 4 players have survived. ரீஸ் ஜேம்ஸ், சில்வெல் are in the squad. starting கூட இல்ல. ஆமா இல்ல, ரீஸ் ஜேம்ஸ், சில்வெல், சில்வா, அப்புறம் ஸ்டெர்லிங். ஓகே இவங்க 4 பேர் தான் லாஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் கேம் ஆடி. ஸோ என்டையர்லி நியூ டீம், நியூ மேனேஜர், நல்லா ஆடினாங்க. லைக் கிரெடிட் டு செல்சி நம்ம சொல்லணும். தே பிளேட் ரியலி வெல். அண்ட் எஸ்பெஷலி ஆஃப்டர் கோயிங் 1-0 டவுன் வேற they still kept pushing, they kept playing. It was an incredible game by Chelsea. ஆமா. ஸோ அதுதான் இந்த சீசன் வந்து 2 புது ஃபீச்சர்ஸ் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இப்போ பிளேயர் ரேட்டிங்ஸ் பண்ணுவோம். ரெண்டாவது பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம டீம் பிளேயர் ரேட்டிங்ஸ் எல்லாம் என்ன, யாரு எவன் ஆடினான்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அவுட் ஆஃப் 5 வச்சுக்கலாம். அவுட் ஆஃப் 5க்கு you give the rating. ஓகே, இருங்க சொல்லுங்க. ஆலிசன் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன், அப்புறம் we get to an aggregate. ஓகேயா? ஓகே, அவுட் ஆஃப் 5 நக்க I will say and the reason ஆமாமா இல்ல 4 out of 5. ஏன்னா I think 5 out of 5 ஏன் கொடுக்கலனாக்க I think வந்து he didn't overall நீங்க பாத்தீங்கன்னா he didn't have much to do, but what he had to do was very important. அந்த ஒரு சேவ் ஜாக்சன். ஸோ
அதனால தான் 4 out of 5. லுக்ட் வெரி குட் இன் பொசஷன். ஒன்றும் இதெல்லாம் இல்லை. டிஸ்ட்ரிபியூஷன் வாஸ் ஓகே. ஒன்றும் மேஜர் மிஸ்டேக்ஸ் எனக்கு ஒன்றும் ஞாபகம் வரல. ஸோ தட்ஸ் வை 4 out of 5. நீங்க? I thought the same 4. ஆனா I thought he could have done a little bit better for the goal we conceded. Actually அவன் கிக் பண்ண பால் தான் ஸ்பின் ஆகி மறுபடியும் உள்ள போயிருச்சு. ஆமா. I thought he got a touch இல்ல அந்த கோல்ல. அதான் அந்த டச்னால ஸ்பின் ஆகி வெளிய போயிரு நினைச்சா பட் ஸ்பின் ஆகி உள்ள போயிருச்சு. So I mean this is being too picky. He made incredible saves அத தவிர்த்து. So that's why 4. and I thought அவனோட யூசுவல் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னைக்கு இல்ல. probably because நம்மள்ட்ட பாலே இல்ல. அது வேற. அதனால அவனை தப்பு சொல்ல முடியாது. பட் அவனுக்கு கிடைச்சதுல வந்து we weren't able to break from the corner. யூசுவலா உடனே வெளிய ஓடி வந்து he'll set Salah free or he'll set Diaz free. பட் இன்னைக்கு அது நடக்கவே இல்ல. ஆமா. 4. ஓகே. Allison 4. Backline Trent. I'll go with 3.5 or something. He was solid, no mistakes. He saved us and ஒரு சேவ்ல and ஒரு he put it over the bar. Not very effective going forward. என்னோட ஒப்பீனியன் அவனோட யூசுவல் கிராஸஸ்லாம் நம்ம பார்க்கல. So 3.5. ஆமா இல்ல I was going to give 3 out of 5. அதே ரீசன்காக தான். நமக்கு இல்ல இந்த டெசிமல்லாம் நமக்கு வேணாம். நான் வெறும் ஹோல் நம்பர்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். So 3 out of 5 pretty much the same reasons. Konate நான் வந்து incredible. I'd say 4.5. I can't give a 5. 4.5. 5 வந்து ரொம்ப ரேர். நான்லாம் 5லாம் ரொம்ப கொடுக்க மாட்டேன். 4 out of 5. Konate 4 out of 5. எனக்கு கேட்டா Van Dijkக்கும் 4 out of 5. I thought they both அதாவது ஒருத்தரை பத்தி பேசினா இன்னொருத்தரை பத்தி பேசாம இருக்க முடியாது. So they both had incredible games. தலைவர் ராபர்ட்சன் 0.5 out of 5. அதுவே I am being generalistic on for him. சீரியஸா நாய் ஒண்ணுவே பண்ணல இன்னைக்கு. செம்ம கடுப்பு எனக்கு. அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, லைக் இஸ் ஹி அண்டர்ஸ்டாண்டிங் தட் இட்ஸ் a mistake? இல்ல அவனுக்கு அது புரியவே மாட்டேங்குதா? யாராச்சும் சொல்றாங்களா இல்லையா? இந்த क्वेश्चंस எல்லாம் தான் எனக்கு இருக்குது. I think a maximum of 1.5 இல்ல பட் 1 probably out of 5. ஆமா 1 out of 5. என்னத்தனால அந்த 1ன்னா டைரக்டா அவனா ஒண்ணும் வேணும்ட்டே நம்ம கோலுக்குள்ள அடிக்கல. அப்பா சாமி. ஓகே. ஆமா. அப்புறம் மிட்ஃபீல்ட் மெக்காலிஸ்டர். I'd say 3. ஏன் 3 அப்படின்னா obviously he was very good but செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்மள்ட்ட பால் கிடைச்சப்பவும் ரொம்ப துருதுருன்னு இருந்தான். Like he didn't calm it down. Like he was supposed to calm it down. He was playing as the 6. So what are you supposed to do? You're supposed to calm it down, but நீ அது பண்ணல. That's why a 3. ஆமா. I would agree with it. Maybe நான் 4 கொடுப்பேன். ஏன்னா because he was playing in an unfamiliar positionங்கிறதுனால அந்த இது வந்து and first game of the season unfamiliar position. So எல்லாம் சேர்த்து இது பண்றதுனால 4 out of 5 because I thought நம்ம வந்து இந்த கேம் பத்தி ஓவராலா பேசணும்னா I thought the best 2 players were the 2 Argentinians. ஒன்னு செல்சிக்கு ஒன்னு நமக்கு. So I would say 4 out of 5. Szoboszlai நான் வந்து I'm going to say 3 out of 5 because I thought work rate wise சான்ஸே இல்லை. லைக் ரொம்ப நல்ல ஒர்க் ரேட் இருந்துச்சு. அண்ட் ஐ தாட் ஹி வாஸ் வெரி குட் ஆன் த பால் ஆல்சோ. அண்ட் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்பப்போ பாசிங்ல. பட் ஓவரால் ஐ தாட் ஹி டிட் வெல் ஃபார் அ டெபியூ. அதுவும் நம்பர் 8 பொசிஷன்ல ஐ தாட் ஹி டிட் வெல். நமக்கு முன்னாடி இருந்த நம்பர் 8 ஜாஸ்தியை விட நல்லா பண்ணான். அதெல்லாம் பேசக்கூடாது. அந்த நாய் அங்க போய் அங்கேயே படுத்துக்கிச்சு. அங்கேயே படுக்கட்டும். I would say I'm going to give more, probably a 3.5 or even a 4. ஏன்னா he did his work. அவன் வந்து அந்த பால் ட்ரிப்ளிங் மிட்ஃபீல்டர் நம்மள கடைசியில எப்ப இருந்தானே எனக்கு தெரியாது. அந்த 4 பேர்த்த தாண்டி அவன் போகும்போதெல்லாம் நான்லாம் அப்ப சில்லறை எல்லாம் தூக்கி போட்டேன். டேய் என்னடா இது அப்படின்னு சொல்லி. இந்த நாய் உள்ள ஜோட்டா மட்டும் உள்ள வராம இருந்தானா மேபி ஃபினிஷ் கூட பண்ணிருப்பான், யாருக்கு தெரியும். So I'm not being என்ன சொல்றது generous. I'm being really factual to say a 3.5 or a 4 for him because he did his job. Work rate was outstanding, like throughout the game. கடைசி வரைக்கும் கூட he was running, he was pressing people down. So he was really good. Szoboszlai 4. ஆமா. Gakpo வந்து I'll give him a 2 out of 5. ஏன்னா ஒன்னு I thought overall-ஆவே he didn't have a good game. But he had some good moments. அப்படி வச்சுப்போமே. I think same rating, same reasons 2. ஆமா. Front line DIaz நம்மளோட கோல் ஸ்கோரர்.
பட் அசைட் ஃப்ரம் த கோல் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா ரொம்ப? எக்ஸாக்ட்லி அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அசைட் ஃப்ரம் த கோல் ஐ டோன்ட் see what he made 2-3 குவிக் ரன்ஸ். ரிமெம்பர் அந்த சாலா ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருந்தானா கிராஸ் பண்ணியிருந்தானா 1-on-1 with the keeper for DIaz. லைக் இந்த கோலுக்கு முன்னாடியே தெரியும். ஆமா he could have done that. I'll give him a 3. ஆமா அதேதான் நானும் சொல்லலாம்ட்டு. ஐ தாட் he had அந்த கோல் ஒன்னு ஆப்வியஸ்லி, அண்ட் ஐ தாட் ஒரு சில அந்த குவிக் பாசஸ் அந்த 1-2s எல்லாம் நல்லா இருந்துச்சு. லெஃப்ட் விங்ல ஐ தாட் he was quite good. So 3 out of 5. Jota nothing big. I really don't see him more than a 2.5. 2.5 out of 5 is max that I can give him. Like he wasn't என்ன சொல்றது stamping his authority. அதெல்லாம் I couldn't see anywhere in the game. Even though he was playing as a center forward, not much to say ஜோட்டானால தான் இது நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ 2.5. ஆமா ஒன்னே ஒன்னு வந்து ஐ திங்க் அது கூட ஃபார்வர்டா இல்ல, அவனோட ஒரு டிஃபென்சிவ் ஹெட்டர் ஒன்னு. ஏன்னா அவனுக்கு பின்னாடி யாரும் செல்சி பிளேயர் இருந்தாங்க, they would have had a shot on goal. ஸோ டிஃபென்சிவ் அதான் லைக் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் ஞாபகம் இருக்கு. பட் ஆஸ் அ சென்டர் ஃபார்வர்ட் ஒன்றும் பெருசா எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. அதான் 2 out of 5 என்ன கேட்டா. நான் சொன்ன மாதிரி நான் டெசிமல் எல்லாம் நான் வேலை பார்க்க மாட்டேன். அண்ட் சலா ஃபைனலா I'll give him a 3. If he had scored the goal, 4. But I think Salah was Salah. I don't have any complaints. He hit the crossbar, he scored, he assisted, எல்லாமே பண்ணா. But I mean, unfortunately 3 தான் கொடுக்க முடியும். Because again, after everyone dropped, probably he could have taken it up. ஆமான் பண்ணிருக்கணும்னு சொல்ல, but he could have. But he also wasn't as effective. So 3. ஆமா இல்ல ஐ தாட் 3 out of 5 தான் நானும். பிகாஸ் ஐ தாட் he had a very brilliant start to the game. பட் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்மகிட்டயும் ரொம்ப ஒன்றும் பால் இல்லை. ஸோ சலாவை பிளேம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட் ஐ தாட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ட்ராப்ட். அண்ட் ஒன்ஸ் வந்து செல்சி வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல when he had that good period, அவனும் கால்வெல்லும் ரொம்ப 1-on-1ல இருந்தாங்க. whereas I thought after the Chelsea வந்து நடு கேம்ல வந்து they made a lot of adjustments, one of which was to have Gallagher or Chilwell support பண்றதுக்கு, even a Colwell support பண்றதுக்கு. so I think they did quite well அந்த விஷயத்துல. once that started happening, Salahோட influence வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு கேம்ல, which I think okay understandable. but ஒரு great player இருந்தா I feel like you should be able to work around that also. like அதாவது கொஞ்சம் adjust பண்ணி பண்ணலாம். he was solidங்க. I don't know. I mean, I don't know what you feel, but தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் I can't say anything about Salah. ஒன்றும் மேஜர் மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் இல்லை. 3 out of 5 தான் என்னோட இதுவும். சப்ஸ்டியூட்ஸ்ல ஏதானே ரேட்டிங் கொடுக்கணுமா இல்லை எப்படி? I mean அதாவது சொல்றேன், we decided after 75 minutes வந்தா no ratings unless they score a goal, unless they assist for the winner. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா we give. but இல்ல அப்படின்னா that's very very less time for someone to make an impact. 75 அப்புறம் சப்ஸ்டியூஷன்லாம் வந்தாங்கன்னா we don't give ratings. In this instance probably we can rate only Harvey Elliott probably. மத்தவங்க எல்லாருமே they had no influence in the game whatsoever. so I thought Harvey Elliott gave like a 3 out of 5 performance for the very very less time that he was there. அவ்வளவுதான். ஆமா I thought அதான் Harvey Elliott was okay, Curtis Jones was okay. so ரெண்டு பேருமே I think 3 out of 5 and 2 out of 5 respectively என்னோட இதுல. but that's it. I don't think we need to rate Nunez, we need to rate Dokala. அவங்கலாம் they have much to do anyway. ஆமா கரெக்ட். அது ஒன்று. ஸோ பிளேயர் ரேட்டிங்ஸ், உங்களோட பிளேயர்ஸ் ரேட்டிங்ஸ் எல்லாமும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ரெண்டாவது ஒரு புது விஷயம் இந்த வருஷம் என்ன பண்ணலாம், அது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சீசன் ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த டாக்டிக்ஸ் வீடியோலாம் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ எபிசோடில் போடுவோம். பட் இனிமேல் வந்து அதை செப்பரேட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை கௌதம் வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து வி வில் ட்ரை அண்ட் டூ வாட் வி கேன். அதாவது வந்து இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்க. ஸோ இந்த ரிவ்யூ எபிசோட்லேயே நான் வந்து த்ரூ அவுட் நான் சொல்லியிருக்கேன் செல்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு. ரொம்ப டீட்டெயிலில் எதுவும் சொல்லலை என்ன பண்ணாங்கன்னு. பட் அந்த டாக்டிக்ஸ் வீடியோவில் வந்து நல்லா அந்த டாக்டிக்கல் போர்டெலாம் வச்சு அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அது ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் அது ரிலீஸ் ஆகும். அதுவும் பாருங்க அண்ட் உங்கள் ஒப்பீனியன்ஸ் அதில் சொல்லுங்கள். பட் அதர் தென் தட் ஆஸ் பர் யூஷுவல் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 295 நான் லாஸ்ட்டாக பார்த்தது. இன்னும் 5 ரன் அடிக்கணும் 300க்கு. சேவாகோட பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக சேவாக் அடிச்ச ஸ்கோர் அது 300. சின்ன வயசுல ஞாபகம் இருக்குங்க. சின்ன வயசுல ஞாபகம் இருக்குது. நம்மளதெல்லாம் சின்ன பசங்க தான் நம்ம சீசனை காப்பாற்றணும் மாட்டிருக்குது. ஆமா பட் அதான். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் யாரும் ஆடுறோம்? நான் பார்க்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். யாரோ போர்ன்மத்னு சொன்னாங்களே.
இருங்க லிவர்பூல் எஃப்சி போர்ன்மவுத் தான் கரெக்ட். நம்மளோட ஃபர்ஸ்ட் கேம் ஹோம் கேம். நம்ம தேல்பத்திரி சிங்கா. அங்க யார் மேனேஜர் இப்ப? பேர் அந்த கேரி ஓனில இல்ல. அவனா? இல்ல யாருங்களா எனக்கு ஞாபகம் இல்லைங்க. நீங்க வேற என்னோட வார போர்ன்மவுத் ஃபாலோ பண்ற மாதிரி. அவனுக்கு வார வாரத்தை துரத்திட்டு இருக்கானுங்க ஒருத்தவன. அது யாரு? இது ஒரு ஸ்பானிஷ் மேனேஜர் ஒருத்தன் அண்டோனி இராவோலா புதுசா போட்டிருக்காங்க. அதான். ஆமா இல்ல அவன் வந்து முன்னாடி பில்பாவுக்கு ஆடிட்டு இருந்தான். இப்பதான் ரீசெண்ட் லாஸ்ட் டெக்கேட் வரைக்கும் ஆடிட்டு இருந்தான் பில்பாவுக்கு. சோ ஓகே அவன் தான் மேனேஜர். சொல்லுங்க. ஹோம் ஃபர்ஸ்ட் ஹோம் கேம்ங்க. என்னங்க இப்படி கேட்டீங்க? ஆன்ஃபீல்ட் பவர் அடுத்த வாரம் பாருங்க. ரைட். இப்படியே சொல்லி ஏமாத்துங்க. இப்போ இந்த வாரம் வேற அவனுக்கு வெஸ்ட் ஹாம் கூட 1 நாள் டிராப் பண்ணிருக்கானுங்க. பட் அத பத்தி நம்ம ப்ரிவியூ எபிசோட்ல பாப்போம். ஓகேவா? இந்த எபிசோட் ஏற்கனவே லாங்கா போயிடுச்சு. ஆமா பட் தான். தேங்க் யூ வெரி மச் அண்ட் see you next time.